சொன்னாதான் செய்வியா? சொல்லாமலே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலம் மாறிடுச்சு. நீ சொல்ல வேண்டியதானே? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இது என்னது? கோவமா திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒன் மோர்மா. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. கிளம்புன்னு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். நம்ம ஏதாவது புதுசா ட்ரெஸ் போட்டிருப்போம், காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணாலாவது பாப்பாங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். என்ன கொடுமை சரவணன். கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணே. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தச்சு விட்டு கால் அமைக்க விடணும். ஏன் இப்படி பாக்குறாரு? அது இல்ல சார், அப்படி அர்த்தம்னா வீட்டுல வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. ஓகே, குறிப்பறிதல் சொல்லலாம் அல்லது ஒரு செய்கை செய்யலாம். அவருக்கு அது புரியுதான்னு பார்க்கணும். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். எது? இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, நான் பாத்துக்கிறேன் அப்படி. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். அப்படியா? அப்படி இல்ல சார். என்ன அர்த்தம்? ஆக்சுவலா ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுக்காது. ஓகே, நிறுத்துங்க. டேய், நீ மூட்டு போடா. கண்டிப்பா மூடிட்டு போயிடுறேன்க்கா. மாமா தீபு வேற யாரு? நான் தான். லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. ஏதோ எனக்கு தேவை, கூப்பிடுறேன். படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப ரேரா தான், இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏதாவது பிளான் பண்ணும்போது 2 days பிஃபோராகவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அப்போ வந்துட்டு போ, எல்லாம் ஓகே போ அப்படின்னுடுவாங்க. கிளம்புறப்போ கரெக்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் வெயிட் பண்ணிருப்பேன். ஏதாவது சொல்லு, சரி நான் கிளம்பிட்டுமாண்ணா இப்படின்னு சோலி முடிச்சு. சரி என்ன பண்ணிட்டோம், என்ன வேணாமா அப்படின்னா, இல்லை உன் இஷ்டம் அப்படின்வாங்க. போ, அது வந்துட்டு முன்னாடியே போகாதுன்னு சொன்னா போக மாட்டேன். எனக்கு என்னால தான் பண்ண முடியல. சரி, அட்லீஸ்ட் அவராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணட்டும்னு எனக்கு மனசு ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்னு ஆயிடும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இவன் மட்டும் போறானா நம்மளால போக முடியலையே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். சரி பரவாயில்ல, வந்து சரி ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம். ரொம்ப ஆடுவான் சார், அப்படியே ஃபோன் பண்ணி ஏன் வச்சா அது அப்படின்னு ஃபோன்லாம். என்ன உலகண்டா அது? ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட். நீங்களாம் உங்களுக்கு பிரச்சனை, நீங்க போக முடியலைங்கிறது இல்ல. அவன் என்னோட இருக்கும்போது இருக்கும் சந்தோஷத்தை விட இன்னொருவரோடு போகிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா லைக் அவங்க உண்மையுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன அர்த்தம் அதுக்கு? வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். அது வரைக்கும் சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கணும். போய் பானிபூரி வாங்கிட்டு. ஆனா அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாமா, ஒரு பானிபூரி சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லுவேன் சார். காசு என்னடா சொல்ற? போறப்ப மோஸ்ட்லி நான் தான் செலவு பண்ணுவேன். பண்றப்ப அவங்க சிக்னல் காட்டுவாங்க. ஏதாவது எனக்கு சில சமயம் புரியாத நான் பே பண்ணிடுவேன். அப்புறம் வெளியே வந்து திட்டுவாங்க. இது இன்னும் மாமா கூட கிடையாது.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி கன்ஃபியூஸ்டா இருப்பேன் இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன். இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? அப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டேங்க அது எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் வாங்கி தரது அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி. உன் மனசுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா. நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா தெரியல, வேற ஏதாவது சாப்பிடலாமா தெரியல, மூவி போலாமா தெரியல. இப்ப எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? விட்டுட்டு போக முடியாது, எங்க கூட்டு போறது? ரோட்ல கூட்டிட்டு சுத்திட்டே இருப்பேன் சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களா வந்து சரி ஓகே பானிபூரி சாப்பிடலாம் இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓ சண்டை போட்டோன்னே என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. இதான் பிரச்சனை சொன்னா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அதான் சொல்லி நானும் கேக்குறேன், முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? தெரியல சார் அந்த தெரியல. ஐயோ, மறுபடியும் முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு செய்கிற எதெல்லாம் உங்களுக்கு புரியல. சவா ஆக்சுவலா நிறைய நேரத்துல வந்து உன் இஷ்டம் அப்படிம்பாங்க சார். அது வந்து என்ன அப்படிங்கிற கிளாரிட்டியா ஃபுல்டா புரியும். ஏன் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன விவரம் கேளு. நம்ம இன்னைக்கு வெளில போலாம் அப்படின்னு சொல்றோம். இல்லப்பா உன் இஷ்டம் அப்படின்றாங்கன்னா சரி நம்ம வேணாம் போவானான்னு சொல்றாங்க. நினைச்சு வீட்டுல இருந்தோம்னா நான் தான் சொன்னேன் நீ போலான்னு சொல்லிட்டேன். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஓ இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிறது இல்ல, அதை எப்படி பிரச்சனை ஆக்கணும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. வந்து மாமா சர்ப்ரைஸ் எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. வரட்டும்டா, எனக்கு ஒரு வாரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போ. வாங்கிட்டு வந்திருக்காரு, பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடுறது வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ என்ன கேட்ட? அவங்க சொன்ன வளையல் தான் வாங்கிட்டு வந்தேன் சார். சைஸ் பத்தல, அதுக்கு நான் என்ன பண்றது? உங்ககிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? மறந்து போச்சா? இல்ல சார், கடைசியில தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. ரொம்ப ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. ஆளு பார்த்தா அம்புலி மாமா அட்டப்பட மாதிரி இருக்கான்னு நினைச்சா ரொம்ப அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் வந்து 5 மணிக்கே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன் இன்னைக்கு வந்து காஃபி போட்டு சீக்கிரம் வந்துடுங்க சார். 9-10 மணிக்கு வருவார் சார். ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. அது வரைக்கும் அதாவது காஃபி போடுறதுக்கு அவர் வரணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற சார். அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட். காஃபி குடிக்க மாட்டாங்க, எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க. நான் இனிமே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாத. என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேணாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்ப என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முடியாது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா வராது அந்த சைடுல இருந்து. சரி வேலை இருக்கா, சரி பாருங்க நான் போட்டுக்கிறேன். ஒரு நாள் தானே, ஒரு நாள் நான் போட்டுக்கிறேன்ற. அடியே அடியே கத்திர குத்துறா, குழந்தை வெளியே வந்துரும். பூ போட்டலாம் போயிரு.